அன்பால கொல்றது அப்படிங்கறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா லிட்டரலி ஒருத்தர், அதுவும் ஒரு ஆங்கிலேயர், நம்ம தமிழ் மக்கள் மேல இருந்த பாசத்தினால பொதுவாவே மஞ்சள் அப்படிங்கிறது மங்களகரம், அடுத்தது ஒரு பெண்ணுக்குரிய பொருள், அது மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது, மஞ்சள் அப்படிங்கிறது ஒரு பெண் சார்ந்த விஷயமாவே இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா கடவுள் கண்ணன் அதை தேய்ச்சி குளிச்சுக்கிட்டதா சங்க இலக்கியத்துல ஒரு பதிவு இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? இந்த தகுர்த்தத்தம் பண்றது அப்படின்ற வார்த்தைக்கு பின்னாடி என்ன அர்த்தம் இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? சரி, அதை விடுங்க. பள்ளி, அதாவது பொதுலகரம், அந்த குச்சிலா அப்படி சொல்லுவாங்கல்ல, அது போட்டு வர்ற பள்ளி அப்படின்னாலே அது ஸ்கூல் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனா யோனிங்கிற வார்த்தைக்கு பெரும்பாலானவர்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கும். ஆனா யோனி தெய்வம்னு ஒரு தெய்வம் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? பரிபாடல்ங்கிற சங்க இலக்கியத்துல சொல்லப்படுற தை நீராடல் அப்படிங்கிற ஒரு தை மாதத்துல நீராடுற ஒரு விஷயத்தை தான் தமிழ் வைணவம் மார்கழி நீராடல் அப்படின்னு தன்னுடையது மாதிரி ஆக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. தெரியுமா? இதெல்லாம் எதுல இருக்கு? இந்த புக்ல இருக்கு. தோ பரமசிவன் அவர்கள் எழுதின அறியப்படாத தமிழகம், நாலச்சுவடு பதிப்பகம் இந்த புக்கை பதிவிச்சிருக்காங்க. இந்த விஷயம் இதுல இருக்கு, படிங்க அப்படின்னு நான் எப்படி 1-2 விஷயத்தோட சொல்லி நிறுத்திட முடியும் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு வரி கூட விடாம எல்லா வரியையும் இதுல நோட்ஸ் வேற எடுத்து வச்சிருக்கேன், அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த புக்ல விடுகை துளைத்தேல் கடலை புகுத்தி குறுக தெரித்த குரல் அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, அதுக்கு எக்ஸாம்பிளா இந்த புக் இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட சங்க இலக்கிய நூல்களை பத்தின ரெஃபரன்சஸ் 1812 இருந்து 1828 வரைக்கும் ரவுஸ் பீட்டர் அப்படிங்கிற ஒருத்தர் மதுரை மாவட்டத்துடைய ஆட்சி தலைவரா இருந்திருக்காரு. 7,74,000 ரூபாய் எல்லாமே டாக்குமெண்டட் ப்ரூஃபோட இருக்கிற இன்ஃபர்மேஷன் இதுல கொடுத்திருக்காங்க. கும்பகோணத்துக்கு அடுத்து உள்ள தாராசுரத்துல நெடுஞ்சாலைக்கு ஓரமா சக்கராய் கோயில் அப்படிங்கிற ஒரு யோனி தெய்வத்துடைய கோயில், சாரி அந்த ரூம்ல ஆள் வந்துட்டாங்க, அதனால லொகேஷன் சேஞ்ச். சாதியும் மதமும் அப்படிங்கிற ஒரு கட்டுரையில இந்திய அரசியல் சட்டப்படி ஒரு மனுஷன் மதம் கூட மாறலாம், மதம் மட்டும்தான் மாற முடியும், ஆனா சாதி மாற முடியாது. இவரை பத்தின வழிபாடு முறையே இல்ல அப்படிங்கிறதுதான் ரொம்ப ஆச்சரியமான தகவலா எனக்கு இருந்தது. பெரியாழ்வாருடைய பாசுரத்துல நோக்கிய யசோதை நுணுக்கிய மஞ்சளால் அப்படின்ற வரி மூலமா இன்னொரு ஆச்சரிய தகவல் என்னன்னா, பழனிக்கு பக்கத்துல இருக்க கீரானூர் அப்படிங்கிற ஊர்ல 12ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுல சிறு தெய்வங்களின் உணவு அப்படிங்கிற ஒரு கட்டுரையில சூலாடு குத்துதல், அப்புறம் தூளக்குட்டி கொடுத்தல், இயேசு கிறிஸ்து சிறைப்பட்ட நாள்ல இருந்து அவர் உயிர் தெழுகிற நாள் வரைக்கும் 40 நாட்கள் நான்வெஜ் எதுவும் சாப்பிடாம இருப்பாங்க. இதுக்கு லென்ட் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம குளிக்கிறது அப்படின்னு சொல்றோம்ல, அதுவே குளிர்த்தல், அதாவது உடலை குளிர்வித்தல். அந்த புக்ல இருக்கிற ஒவ்வொரு கட்டுரையும் ஒவ்வொரு நாள் கூட நம்ம ஒரு டாபிக்கா எடுத்து நிறைய ரீல்ஸ் பண்ணலாம். ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு எழுத்துமே கூட அவ்வளவு இம்பார்ட்டன்ட், அவ்வளவு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஆச்சரியந்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி என்ன இன்ஃபர்மேஷன் பிரமிப்பையும் ஆச்சரியத்தையும் கொடுத்தது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.